தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அதற்கு எதிரடையாய் காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தகப்பனை நிர்மூலமாக்குகிற பிள்ளைகளாக மாற என் தேவன் நீங்க அப்பா உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்ப உம்மிடத்துல நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் நீங்க கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். என் தெய்வ நாமத்தினால நாங்கள் தகப்பனை ஒருமனப்பட்டு கூடியிருக்கிற இந்த வேலையில என் தேவன் தாமே தகப்பனே இந்த கூடுகையின் துவக்கம் முதல் இறுதி வரையும் தெய்வ பிரசன்னத்தினால நிரப்பி நீங்க வழி நடத்துங்க ராஜா. தகப்பனே பாடல் வேலையிலும் வேத வாசிப்பிலும் பிரேயர் ரெக்வஸ்ட்லும் தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்புங்க. இந்த இரவு வேளை முழுதும் உம்முடைய கரம் கொண்டு தாங்கி வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக பாடலும் பாடும்படியாக ரோனியா பிரபாகர் அவர்கள். Praise the Lord. Twinkle, twinkle, little star, yes, up in superstar. Mene, mene, kena, mene, love. Hey, twinkle, twinkle, little star, yes, up in superstar. Mene, mene, kena, mene, love. 5 star விட ரொம்ப இனிமையானவ, ஷூட்டிங் ஸ்டார விட ரொம்ப உதுமையானவ, 5 star விட ரொம்ப இனிமையானவ, ஷூட்டிங் ஸ்டார விட ரொம்ப உதுமையானவர், மார்னிங் ஸ்டார விட ரொம்ப பிரைட்டானவர், சாட்பிஷ போல அவரை ஒட்டிக்கிட்டா, குட்டி ஸ்டார பெரிய ஸ்டார மாத்திடுவார், சாட்பிஷ போல அவரை ஒட்டிக்கிட்டா, குட்டி ஸ்டார பெரிய ஸ்டார மாத்திடுவார். ஹே ட்விங்கிளே, ஹே ட்விங்கிளே, ட்விங்கிளே. Twinkle, twinkle, little star, yes, up in superstar. Mene, mene, kana, mene, love. Hey, twinkle, twinkle, little star, yes, up in superstar. Mene, mene, kana, mene, love. Amen. ஆமென். ரன்னி ரோனி. அடுத்ததாக வேடபாடம் வாசிக்கும்படியாக ரனிட்டா அவர்கள். ரனிட்டா பிரபாகரன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 27 வரை. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கோ. நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதகச்சியே ஜீவவழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். இருதயத்திலே அவள் அழுகை இச்சையாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதும், விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள், தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளுமே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் அர்த்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாகும். ஆமீன். அடுத்ததாக இன்று ஜெப விண்ணப்பங்களை எடுக்கும்படியாக தமிழரசி செல்வராஜ் அவர்கள். பொதுவான ஜெப விண்ணப்பங்கள் சர்வவல்ல ஒரு ஆலயத்திற்காக மற்றும் நடக்குவதற்கும் 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூபிலிக்காக, கர்ப்பத்தின் கணிக்காய் காத்திருப்பவர்களுக்காக மற்றும் திருமணத்திற்காய் காத்திருப்பவர்களுக்காக, இன்னும் 10th 12th எக்ஸாமுக்காய் தயாராகி கொண்டிருப்பவர்களுக்காக இன்னும் ஏதேனும் ஜெப குறிப்புகள் இருந்தால் தெரியப்படுத்தலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை வேளையிலே சுவாமி, நாங்கள் ஆண்டவரே இந்த சர்வ வல்லவர் ஆலய குடும்பமாக இணைந்து சுவாமி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, பாடிய பாடல்களையும் ஆண்டவரே வாசித்த வேத வாசிப்பையும் கர்த்தாவே ஜெபித்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தீரப்பா. ஆவியானவர் நீர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிற ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களை ஆண்டவரே அப்பா கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் சுவாமி, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எல்லா ஜெபத்தினாலும் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பம் வேண்டுதல்களினாலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் இடத்துல கர்த்தாவே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இப்போதும் கூட சாமி இந்த இரவு வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சுகபல ஜீவனோடு ஆண்டவரே அப்பா இந்த மாதம் இறுதி வரை கர்த்தாவே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் நீர் காப்பாற்றி ஆண்டவரே தகப்பனே இந்த மாலை வேளையிலே சுவாமி இந்த 29ஆம் ஆண்டவரே நாளிலே சுவாமி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நிற்கும்படியாய் கிருபை வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியப்பா. பரிசுத்தரே, சர்வ வல்லவரே, யெகோவா தேவனே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்கள் எத்தனை கோடி நன்றிகளை துதித்தாலும் போதாது சுவாமி. ஆமாண்டவரே, எங்களுடைய எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய ஜெபத் விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, இந்த 25வது வருடத்தின் ஆண்டவரே வருடத்திற்கு சுவாமி நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரப்பா. அந்த சர்வ வல்லவருடைய ஆலயத்தின் ஆண்டவரே 25 வருடங்கள் ஆண்டவரே அப்பா நிறைவுற்று சுவாமி ஆண்டவரே நாங்கள் அதை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கொண்டாடும்படியாக கர்த்தர் ஆண்டவரே கிருபை வைத்திருக்கிறீரப்பா. தகப்பனே, அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. தகப்பனே சுவாமி, பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. செய்கிற காரியங்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் ஆமாண்டவரே அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவரே பொருட்படுத்தாதபடி சுவாமி அவர்கள் தங்களுடைய பணியின் நிமித்தமாகவும் ஆண்டவரே ஆலயத்தின் காரியமாகவும் அவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்கப்பா. தகப்பனே, அந்த நாளிலே சுவாமி எடுத்துக்கொள்ளுகிற காரியத்தின் ஆண்டவரே அப்பா ஆயத்த பணிகளுக்கு ஆண்டவரே இன்னும் பொருள் தேவைகள் பண தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, எல்லாருக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியான அப்பா திராணியை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. ஆமாண்டவரே, இந்த மலை பகுதியிலே சுவாமி கஷ்டத்தோடும் பனியிலும் குளிரிலும் ஆண்டவரே மழையிலும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான கால சூழ்நிலைகளிலே வசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே சந்திங்கப்பா. அவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே நல்ல சுகபல ஜீவனையும் விசேஷமாய் பாதுகாப்பை நீர் தாருங்கப்பா. தகப்பனே, எந்த ஆண்டவரே வன விலங்குகளும் ஆண்டவரே அந்த பகுதிக்குள் வராதபடி தகப்பனே அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா இரவிலும் பகலிலும் ஆண்டவரே வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, கிறிஸ்தவ பிள்ளைகளின் நிமித்தமாக எல்லா மக்களும் காக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே தகப்பனே, நீர் ஆண்டவரே ஒரு மனிதனின் நிமித்தமாக ஆண்டவரே உண்மையுள்ள ஒருவனின் நிமித்தமாக ஆண்டவரே எல்லா மக்களையும் நான் ஆண்டவரை பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவனே. ஆமாண்டவரே, அப்படியாக சுவாமி இந்த அப்பா உம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளின் நிமித்தமாக சுவாமி எல்லா மக்களும் பாதுகாக்கப்படவும் சுவாமி நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக தகப்பனே, நாங்கள் திரும்ப திரும்ப சுவாமி ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற எல்லாவற்றையும் நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே தகப்பனே, தாமதமாய் கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் சீக்கிரமாக நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஏற்ற வரனை நீர் ஏற்படுத்தி தாருங்கப்பா. ஆமாண்டவரே, மனிதன் தருமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி கொடுத்த தேவன் அப்பா. அப்படியே சுவாமி நீர் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரை துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து சுவாமி அப்பா ஏற்ற வேளையிலே சுவாமி பிள்ளைகள் குடும்பமாய் இணைந்து உம்முடைய சமூகத்திலே வந்து உமக்கு துதி செலு நன்றியோடு துதிக்க அப்பா கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக சுவாமி எங்களுடைய பொதுவான விண்ணப்பங்கள் யார் யாருடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறது என்பது உமக்கு தெரியுமாப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் ஆண்டவரே, பெற்றோரின் தேவைகள், குழந்தைகளின் தேவைகள் ஆண்டவரே வெளியிலே செல்லக்கூடிய
அவருடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. இன்னும் ஆண்டவரே 10th 12th எழுத பரீட்சைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இது கர்த்தாவே எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. பிராக்டிக்கல் எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிற கர்த்தாவே பிள்ளைகள் நல்ல முறையில செய்யவும் ஆமாண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா இடத்திலும் ஆண்டவரே சிறந்தவர்களாக நிற்கவும் கர்த்தாவே ஆமாண்டவரே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு இடத்திலும் ஆண்டவரே அப்பா குறைந்து போகாதபடி சுவாமி எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிறைவாய் நிற்க பலன் தாருங்கப்பா. ஆமாண்டவரே உண்மை நம்பி நிற்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. நீர் ஆண்டவரே பிள்ளைகள் படித்திருக்கிற எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை எழுதி சுவாமி எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல மார்க்குகளோடு பாஸ் பண்ணி ஆண்டவருடைய எதிர்கால ஆண்டவரே உம்முடைய கருத்தில் இருக்கிறபடியால் சுவாமி பிள்ளைகள் ஆண்டவரை ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி பயத்தின் ஆவியை நீர் எடுத்து போட்டு தகப்பனே ஞானத்தையும் ஞாபக சக்தியும் ஆண்டவரே நல்ல உணர்வுள்ள இருதயத்தையும் நீர் பிள்ளைகளுக்கு தந்து சுவாமி நல்ல முறையில் பரிசு எழுத கர்த்தர் போதுமானவராயிருங்க. நல்ல கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஜீவனை தாருங்கப்பா. பரீட்சையின் நாட்களிலே சுவாமி எந்த பலவீனங்களும் பிள்ளைகளை தொடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. அப்படியா சாமி திருமணம் முடிந்து ஆண்டவரே குழந்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோமப்பா. ஆமாண்டவரே நீர் ஆண்டவரே கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. ஆமாண்டவரே தகப்பனே ஏற்ற காலத்திலே சுவாமி ஆமாண்டவரே தகப்பனே நீர் ஆண்டவரே 1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி ஆமாண்டவரே அதினதின் காலத்திலே சுவாமி அப்பா தகப்பனே அந்தந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் நாங்கள் யாரிடத்திலே போவோம் அப்பா. உம்மை நம்பி நிற்கிற நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அப்பா அப்பா நல்ல கற்பத்தின் கனிகளை தந்து சுவாமி அப்பா தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே உம்மை விட்டு வழி விலகாத பிள்ளைகளாய் ஆண்டவரே நிற்க எங்களுக்கு பலம் தாருங்கப்பா. இன்னும் சுவாமி நாங்கள் என்னென்ன காரியத்திற்காக ஆண்டவரே இன்னும் என்னென்ன தேவைகளோடு இந்த சர்வ வல்லவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தினர்களுடைய ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பலம் சுகம் எல்லாவற்றையும் நீ சந்தித்து அப்பா அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவனை தந்து தகப்பனே பொருளாதார தேவைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக சுவாமி பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் தொடுங்கப்பா. ஆமாண்டவரே வயோதிகர்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களை உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவருடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கி காத்து கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே இதோ சுகர் பிரச்சனையினாலும் அப்பா தகப்பனே பிரஷர் இன்னும் பலவிதமான ஆண்டவரே பொதுவான பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி காத்து கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே இதோ விசேஷமா இந்த சர்வ வல்லவர் ஆலயத்தின் ஆயரை உடைய கருத்திலே கொடுக்கிறோமப்பா. தகப்பனே அந்த இடத்துல பணி செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதுமான எல்லா சுகபல ஜீவனையும் நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவையை சந்திங்கப்பா. பிள்ளைகள் அந்த இடத்துல உற்சாகமாய் ஊழியம் செய்யத்தக்கதாக தகப்பனே அவருடைய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் நீர் சந்தித்து வழி நடத்துங்கப்பா. இன்னும் எங்களுடைய வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை பெரியவர்களும் சென்று ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று ஆண்டவரை ஜெபித்து வருகிறார்கள். ஆமாண்டவரே இந்த ஜெப வாழ்க்கையிலே சுவாமி அப்பா நீர் இம்மட்டுமா எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா தகப்பனே. எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் சில நாட்களுக்கு ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தி காத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை இந்த ஜெபக்கூடுகளை தவறாமல் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதே போல கர்த்தாவே இந்த ஜெபக்கூடிக்கு தூர இடங்களிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆண்டவரை நிறைவாக ஆண்டவரை போதுமானதாக ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள் அநேகம் அப்பா. எல்லாவற்றையும் என் கர்த்தர் அறிவீரப்பா. என் தேவன் எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து தகப்பனே வழி பயணமாய் ஒவ்வொரு நாளும் பயணப்பட்டு போகிற பிள்ளைகள் சுகபத்திரமாக சென்று தங்களுடைய வேலை முடித்து மீண்டும் பத்திரமாக தங்களுடைய இல்லங்களுக்கு வந்து சேர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டிலே சுவாமி குடும்பமாய் ஜெபிக்கிற ஜெபத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுப்புதலின் ஆவியோடு என் கர்த்தர் வருகிற வருகைக்கு ஆண்டவரை நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த இரவிலே கூட கர்த்தாவே உங்களுடைய வருகைமாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை குடும்பமாய் ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்குமார்கள் எல்லாரும் ஆண்டவரை உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரை எதிர்கொண்டு அழைக்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா குடும்ப ஜபம் இல்லாதபடி அப்பா தகப்பனே அப்பா சோர்ந்து போய் விடாதபடி தகப்பனே குடும்ப
கருத்துல ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதிக நம்ம மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வலிமுள்ள நாமத்தை தாழ்த்தி ஒப்பு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஆத்துமாவே ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். 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 இந்த ஆன்லைன் கூடுகையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.